என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வரீங்க ப்ரோ. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல் கதைக்கு வந்தீங்க. எவ்வளவு நேரம் தெரியுமா அவங்க வீடியோ? ஏன் எடிட் பண்ணிக்கடா, அவருக்கு எது வருமோ அதை மட்டும் வச்சுக்கடா. ஹாய் ஹலோ வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கோட். நம்ம தளபதி நடிச்ச கோட் படத்தோட ரிவ்யூ தானே ப்ரோ. படம் பார்த்துட்டு அதே அந்த ஒரு எனர்ஜியோட வந்திருக்கியா, அப்படியே பெருக்க விடுற தளபதி இல்ல. சரி ப்ரோ, ரிவ்யூனா இவர் தான் ரொம்ப பேசுவார், அதனால இது இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பின்னாடி இருந்து ஆமா சாமி மட்டும் போட்டுக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி முதல் கேள்வி, படம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? செம்மையா இருந்துச்சு. செம்மையா படம், உண்மையாக ஜோக்கா இருந்துச்சு. நான் பேக் டு பேக் பார்த்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் FDFS பார்த்து முடிச்சுட்டு நேரா வந்து பெவிலியன்ல செகண்ட் ஷோ ஐமேக்ஸ்ல பார்த்தேன். விசில் போர்டு சாங்ல நம்ம யூடியூப்ல வந்து வெர்ஷனுக்கும் அந்த மூவில பார்த்த வெர்ஷனுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும். பிரேம்ஜி இது வந்துட்டு பெட் வேற கட்டினாரு, நீங்க வந்து அங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும். தனி ஒரு வாய்ஸ், பிரபுதேவாக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும், தனி ஒரு நல்லா இருந்துச்சு. தனியா ஒரு பீட் வேற ஆட் ஆன் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஸ்பாயிலர் வேற போட்டு வச்சுக்கோ. நம்ம திடீர்னு கதைக்கு வந்து எப்படி சொல்றது, லேட்டஸ்ட் ரிவ்யூனா புதுசா குடுக்கறது இல்ல, ஆக கடைசி எல்லாம் பார்த்து முடிஞ்சு ரிவ்யூ பண்றது. கேப்டன் இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு? நீ என்ன ஃபீல் பண்ண பார்த்த உடனே? கேப்டன்னால ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதையும் போய் சொல்லணும். இது ஆக்சுவலி மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் ப்ரோட்டோகால்ல இதே சீன் இருக்கும். ஆமா, சேம் சீன். ஓகேயா? லைக் எக்ஸாம்பிள், ஃபேஸ் ரெகக்னிஷன் இருந்தாதான் போக முடியுங்கிறதுனால இன்னொரு ஆள் மாதிரி அவன் அந்த மாஸ்க் ஒன்று போட்டுட்டு போவான். அதே மாதிரி கழுத்துல வந்து அந்த மிஷின் இது வச்சிருந்தா அவங்க வாய்ஸ்லயே அது பேசும். ஆமா. ஸோ சிமிலர் திங் தான் இங்க விஜய்க்கு வச்சு ட்ரை பண்ணிருந்தாங்க. லைக் எக்ஸாம்பிள், அவர் விஜயகாந்த் தான் வராரு, பட் உள்ள இருக்கிறது விஜய் தான். அது சரியா வேலை செய்யாதுன்னா அடிக்கடி மாறுது. அங்கேயும் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அது பார்த்தப்ப எனக்கு கோஸ்ட் ப்ரோட்டோகால் ஞாபகம் வந்துருச்சு. மிஷன் இம்பாசிபிள் அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நல்லாதான் இருந்துச்சு. லைக் கிராஃபிக் கொஞ்சம் இதா இருந்தாலும், ஆனா இந்த படம் வந்து ஒரு செலிப்ரேஷன் மோட்ல பார்த்தனால எனக்கு அதை பத்தி எனக்கு எந்த குறையாவும் தெரியல. எனக்கு சின்ன அங்கங்க இடத்துல கொஞ்சம் ஆப்வியஸா பெட்டரா இருந்துக்கலாமே தோணினாலும், ஒருத்தர் செய்யறான் அதை போய் நம்ம குறை சொன்னோம்னு வச்சுக்க, செய்ய போங்கடா, இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற குறை சொல்றீங்களா, நம்ம இப்ப நீங்க செய்ய அப்படின்ட்டு நம்மளால செய்ய முடியுமா? எனக்கு கேட்டா அதை செய்யறப்போ இது ஓகே, லவ் யூ, ஜஸ்ட் அப்ரிஷியேட்ல. ஸோ அந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த போர்ஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேம்ஜி இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு பாத்தியா? அவன் டயலாக் ஒன்று சொல்லுவாரு. எனக்கு பிரேம்ஜி இன்ட்ரோ சரி ஞாபகம். நடுவில் வந்து காடியில வந்து விஜயோட டைலாக்கே ரெண்டு டைலாக் சொல்லுவாரு. கடுப்பு கம்மிட்டும் டைலாக் வரும். இன்னொன்னு வந்து விஜய் சொன்ன டைலாக் வந்து சொல்றாரு, அது ஞாபகம் இருக்கு. கடைசி சீன் ஞாபகம் இருக்கு, ஆனா இன்ட்ரோ சரியா ஞாபகம். ஆனா போலீஸ் டைலாக் இப்பதான் கட்சி வேற ஆரம்பிச்சது, கட்சி பேர் வேற சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. அது வந்து இது டப்பிங்ல தான் ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் எழுதி முடிச்சாங்க, அந்த இப்பதானே அதெல்லாம் நடந்துச்சு. சோ கண்டிப்பா அதை டப்பிங்ல தான் ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டு நல்லா ஞாபகம். ஒரு மீம்ஸ் பார்த்தா அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பிளேட் நம்பர், காடி பிளேட் நம்பர் CM 2026 இருக்கும். ஆமாமா, பண்ணல. பட் ஆனா அந்த சீன் தான் இப்ப நம்ம பேசின சீன் தான் போலீஸ்ல மாட்டி இருக்கும். அப்ப அந்த சீன் பார்த்தனா அந்த காடி நம்பர் அதுவா தான் இருக்கும். அடுத்த விஷயம் ஸ்னேகா. போலாம் நம்ம புன்னகையரசி. ஆமா, ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தனா நான் டியூஷன் நோட்லாம் வச்சிருப்பேன்ல, புன்னகையரசி தானே பாட்டுக்கு ஏதோ டைட்டில் சொல்லிட்டேன். புன்னகையரசி தான். அப்ப என்னோட ஸ்கூல் நோட்டோட ஃப்ரண்ட் அந்த கவர் இருக்குல்ல, அது ஸ்னேகா போட்ட படம் போட்ட நோட் தான் எப்பயுமே வாங்குவேன். ஸோ தட்ஸ் அ வெரி ஃபாண்ட் மெமரி. அப்ப எப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி தான் இந்த படத்துலயே இருந்தாங்க. ஆனா ஏன் தெரியுமா, நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய்க்கு கொடுத்த டேஜிங்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்னையா கொடுத்துருப்பாங்க, அதனால ரொம்ப அழகா இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பாருங்க, அவங்க ஒரிஜினல் இருப்பாங்க. அதுக்கு அவங்க அழகா இல்லைன்னு சொல்லல, ஏன் இன்னும் எக்ஸ்ட்ரா நானே வந்து அது நோட் பண்ணிக்கங்க. இவன இன்ஸ்டாகிராம்ல ஐடி இங்க போடுவான், போட மாட்டேன். சொல்லுங்க. சோ அது நல்லா இருக்கும். அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த விஜயகாந்த் என்ட்ரு ஆகிறப்போ அங்க ஒரு சாங் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சாங்னு பாத்தியா? நோட்டீஸ் பண்ணல. ஆட்டமா சாங் ரீமிக்ஸ் அந்த இடத்துல போட்டுப்பாங்க. ஈவன் ட்ரை பண்ணிப்போம், நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சாங்கும் வேற, அவங்க பேங்காக் போறப்போ ஒரு சாங். ஆமா, அங்க ஒரு ரீமிக்ஸ். என்ன போட்டு சொல்லு தெரியல. அந்த அது என்ன பாட்டுறா? சொர்க்கமே நம்ம போடுவோம்.
அது என்ன பண்றோம் அப்லோட் நான் தாங்க பண்ணுவேன், அப்ப நான் எடிட் பண்ணிடுறேன். ஓகே, சொர்க்கமே என்றாலும் அந்த சாங் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ அந்த பேங்காக் போர்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த இடத்துல ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சா நீ எனக்கு சொல்லு. கேளுங்க, சொல்றேன். ரொம்ப சிம்பிள். ஹாஸ்பிட்டல்ல ஓகே அந்த பையன் என்ன சொல்லுவான், அப்பா எனக்கு கால் வலிக்குதுப்பா. சின்ன பிள்ளை கால் என்ன தூக்கிட்டு தானே போவாங்க. ஆமா, ஏன் உட்கார வச்சுட்டு போனாரு? தூக்கிட்டு போய் தான் படம் இருக்காது. உனக்கு தோணுச்சா இல்லையா? நான் படம் வந்து செலிபிரேஷன் மோட்ல பார்த்தனால எந்த ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் அதெல்லாம் நான் பாக்குறேன். நான் ஜாலியா பார்த்தேன். ஜஸ்ட் தளபதியை காட்டுவீங்க, தளபதியை காட்டுவீங்க, அப்படியே அந்த வெறியோட பாத்துக்கீங்க. சொல்லுங்க. அந்த ரஷ்யன் பாட்டுல நீ நோட் பண்ணியா, ஒரு மலேசியன் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, இர்ஃபான். ரொம்ப அம்பிள் ஹாய். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸ் படத்துல எங்க இருந்துச்சு? படம் ஃபுல்லா நிறைய சீன் பிடிக்கும் படத்துல. நிறைய அங்கங்க இந்த குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸ்டேடியம்ல வந்து அந்த குட்டி தளபதி வந்து இந்த ஹலிமத்தை அது பாடுறது, அது நல்லா இருந்துச்சு. சொல்லாமான்னு தெரியல, சொல்லலாம். எனக்கு ஸ்பாயிலர் ஆயிருமா இது? படம் பார்த்து எல்லா முக்காசி வரல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியா என்ன செம்மையா இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்டா இருந்துச்சு. அது என்னன்னா, உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்னு கேட்டுட்டு தலப்பான்னு சொல்லும் போது நான் கொஞ்சம் லைட்டா எதிர்பார்த்தேன். வந்துட்டு சரி விஜய் கடைசிக்கு ஒன்னாவது படம் தலை வந்து செம்மையா இருந்திருக்கும், அப்படியே தேட்டரே தெரிச்சிக்கும் அப்படின்னு நினைச்சேன். பிஜிஎம் கிளைமேக்ஸ் உனக்கு புரிஞ்சிருச்சா? ஓஜி குளோனு அந்த பேசிக்கலி வந்து இப்ப நம்ம படம் ஃபுல்லா பார்த்தோம்ல, அப்பதான் தெரியுது வந்து சண்டை போட்டது எல்லாமே செஞ்சது எல்லாமே குளோன். ஆக்சுவலி அந்த ஒரிஜினல் தான், அந்த மிஸ்தாடி இல்லாம கிளீன் ஷேப்ல அந்த ஒரு அவன் படத்திலேயே ஒரு சீன்ல வருவான். அது நீ நோட் பண்ணியா? ஆமாவா? இல்ல நோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் அந்த சரி அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, டெவில் ஹெல்மெட். அப்போ டெவில் ஹெல்மெட் போட்டு ஒரு ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப தளபதி அங்க உள்ள என்டர் ஆவார், கரெக்டா? ஆமா. அப்போ பீஜம் கூட பயங்கரமா போட்டிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. சோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இவன் செத்துருவான். செத்துட்டு அதுக்கப்புறம் அந்த போன் மிஸ் ஆயிடும், கரெக்டா? ஆமா. அந்த போன் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அந்த இளைய தளபதி வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு போன் எங்க அப்படின்னு கேட்பாரு. கேட்டு முடிச்ச உடனே டேட் காலிங்னு வரும். ஓகே. சோ நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், தளபதி வந்துட்டு அவருக்கு கால் பண்றாருன்னு நம்ம பார்த்தா ஓகே பேசிக்கிட்டே மை சன் அப்படின்னு அவன் பேசி நடந்து வருவான். பின்னாடி சைட்ல கிராஸ் பண்ணி போவோம். உண்மையாவா? திருப்பி பார்த்தனா அவன் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு நடந்து வருவான். நோட்டீஸ் பண்ணீங்க? இப்படி சொன்னது என்ன சீன் வரும் கரெக்டா சொல்லுங்க. அதுதான் ராஜீவ் மேனனோட அந்த டேட் காலிங்னு வரும். ஹி பிக் அப் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேதான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அங்க எப்படி போயிட்டு இருக்கணும்னு லவ்னு எஸ்ஆர்கே போஸ்ட் எல்லாம் கொடுப்பான். ஆமா, போஸ்ட் கொடுத்து அதுக்கு அந்த கட்டத்துல என்னன்னா சேம் காஸ்டியூம். அவன் கிளைமேக்ஸ்ல என்ன ஆரஞ்சு கலர் போட்டுப்போம் அந்த இதுல காஸ்டியூம்ல ஒரு ஆள் நடந்து போவான். ஆக்சுவலி என்னன்னா வெங்கட் பிரபு வந்துட்டு ஸ்டார்டிங்லயே வந்துட்டு இந்த குளோன் விஷயம் ரிவீல் பண்ணிடலாம், இவன் குளோன் தான் அப்படின்னு 2 குளோன் வர மாதிரிலாம் வெங்கட் பிரபு வெளியிருந்தாங்க. தளபதி தான் என்ன வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க மக்கள், சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஃபார்மேட்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ்ல மட்டும் வி நோலா இட்ஸ் அ க்ளோன் அப்படின்னு. ஸோ ஓவரால் ஐ லைக் த மூவிலா. நல்லாதான் இருந்துச்சு. ஐ ரியலி லைக். எனக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. எனக்கு அது எஸ்கே அந்த இது லைக் ஹி பாசிங் த பேண்டன் டு எஸ்கேலா. எனக்கு அப்புறம் இனிமே நீ தான் பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன், பட் என் கூட வந்தவங்க அது நோட்டீஸ் பண்ணல. அதாவது அவர் என்ன சொல்லுவாருன்னா, எஸ்கே என்ன சொல்லுவாருன்னா, முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த இடத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுதான் என்னன்னா, நீங்க இப்ப நான் சினிமால இன்னொன்னு துப்பாக்கிய புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவான். அந்த சீன் நோட் பண்ணியா? ஒரு 2012 வந்துட்டு எஸ்கே ஒரு ட்வீட் போட்டிருப்பான். இந்த டைம்ல அப்பதான் துப்பாக்கி ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போ அந்த ட்வீட் என்ன போட்டிருக்கும்னா, இந்த டைம்ல துப்பாக்கி வச்சிருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கவனுக்கு தான் வேல்யூ. ஒரு இது பார்த்தேன். சோ ஐ காட் த டிக்கெட்ங்கிற மாதிரி ஹி புட் த ஸ்டேட்டஸ். சோ துப்பாக்கி டிக்கெட் தான் வச்சிருந்தா இப்ப துப்பாக்கியே புடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைய தளபதியே சொல்லுவாரு. இந்த ட்விஸ்ட் எப்பயுமே அஜ்மல் வந்தா அஜ்மல் தான் வில்லனா இருப்பான் அப்படின்னு எல்லா படத்துல கோவில இருந்து எல்லா படத்துல அவன் நினைச்சாலும் அவன் தான் வில்லனா இருப்பான். ஆமா,
இந்த படத்துல எனக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அரிஸ்மல் கூட நான் எதிர்பார்க்கல. சரி பிரசாந்த் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் நல்ல பெரிய நல்ல நடிகர் ஹீரோனால அவருதான் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி பிரசாந்த் தான் இதா இருப்பார். ஆனா பிரபுதேவா அது வந்து நாட் ஈவன் இன் மை புக், ஆமா. அதுக்கப்புறம் அது பண்ணோடனே லைக் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்துட்டு வெங்கட் பிரபு கொடுத்த ஒரு நைஸ் ட்விஸ்ட்ல, அது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ கோட் இஸ் ஃபெஸ்டிவல் மூவி தான் எனக்கு சூப்பர். ஐ என்ஜாய் ஆல் த தியேட்டர் மூமெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கோட். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தை பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, 3 வார்த்தை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.